ஏன்னா 55 இன்ச் டிவி தூக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சும்மா தூக்கி காமிக்கிறேன். பொதுவாகவே இப்போ இருக்கிற டிவிஸ் தான் லைட் வெயிட் ஆகிடுச்சு. சரிங்க, ஸோ மேலே எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் இங்கே கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பின்னாடி வந்து பேக்குன்னு இருக்குது நமக்கு தெரியறதுக்காக. ஸோ இந்த சைடு தான் பேனல் இருக்க போது, அந்த சைடு டிவியோட பேக் இருக்கணும். ஸோ ஷாமி ஃபயர் டிவி, இதுக்கு முன்னாடி வந்து ஷாமியில் நம்ம பார்த்துருப்போம் ஆண்ட்ராய்ட் டிவி. ஃபயர் டிவியை பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நம்ம பேசியிருப்போம். இதுக்கு முன்னாடி போன 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனிடா அப்படின்னு சொல்லி ஒரு டிவியில் வந்து ஃபயர் டிவியே அவங்க வித்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே குயிக்காக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா ஃபயர் டிவி. ஸோ ஷாமி டிவி அப்படின்னு போட்டு FX Pro சீரிஸ் மட்டும் போட்டிருக்காங்களா, 4K QLED. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் ஆஃபர் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து 37,999 கிடைக்குங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க புஷ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ, அலெக்ஸா, 34 வாட் ஸ்பீக்கர் இதில் இருக்குது. இதுலேயே சின்ன சைஸ் டிவிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் 30 வாட் ஸ்பீக்கரு, HDR10+, அப்புறம் MEMC, 120 Hz, ஃபிலிம் மேக்கர் மோட் இருக்குது, HDMI ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சைடில் வந்து டிவியோட மாடல் L55MB அது மாதிரி மாடல் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து MRP 69,999 போட்டிருக்காங்க. ஒரு நெட் குவான்டிட்டி டிவி இருக்குது, உள்ள ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, வாரண்டி, ரிமோட்டுக்கான மேனுவல் இருக்குது, ஸ்டாண்டு, ஸ்க்ரூ, பேட்டரி, பவர் கேபிள். ஸ்டாண்டு, ஸ்க்ரூ, பேட்டரி, பவர் கேபிள். அப்போ இதில் வந்து பேக்கில் மாட்டுறதுக்கு இது கிடையாது போலையே. வால் மவுண்ட் இல்லையா? வால் மவுண்ட் இதில் மென்ஷனே பண்ணலையே. சரி, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ மற்றபடி வந்து வெயிட், எவ்வளோ வாட் கன்சியூம் பண்ணோம் அண்ட் மேட் இன் இந்தியா, இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுதுங்க. சரியா, ஏப்ரல் 2025 தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க. இந்த சைடில் பாருங்க டால்பி ஆடியோ. ஸோ இதான் இதோட ஸ்பெக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா வெளில எடுத்து பார்த்து டிவிக்கு உள்ள இன்டர்னலாக என்ன ப்ராசஸர் இருக்குது, என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது, எவ்வளோ ரேம் இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தனியாக ஒரு இடத்துல பேட்ரி, ஸ்க்ரூஸு, அதாவது ஸ்டாண்டுக்கான ஸ்க்ரூஸு, அது மொத்தமாக பேக்கேஜில் என்ன இருக்குன்னா பவர் கார்டு, அப்புறம் ரிமோட்டு. ஸோ இது எல்லாமே ஒரே பேக்கேஜில் வந்துடுது. அதை எடுத்து ஓரமாக வைப்போம். ரிமோட்டுக்கு பேட்டரியும் இருக்குது. ரிமோட்டுக்கு பேட்டரி எப்பயுமே கொடுத்துட்றாங்கடா, மோஸ்ட்டாக எல்லாருமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்டாண்ட் வந்து பிளாஸ்டிக் ஸ்டாண்டு தான். பேனலில் டிஸ்பிளேல அடி வாங்கக்கூடாது. மேலே கை வைப்போம்லடா இங்கெல்லாம். முன்னெல்லாம் வைக்கவே மாட்டாங்கடா. சரிங்க, ஸோ இப்போ வந்து நம்ம AIDA 64 மூலமாக நம்ம என்ன பார்க்கலாம்னா பேசிக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து டிவைஸ் டைப் டிவி, மேனுஃபேக்சரர் அமேசான் போட்டு வச்சிருக்காங்க மாதிரி. அதானே எங்க ஷாமி. ரீசன் என்ன, ஃபுல்லாக இந்த ஃபயர் டிவி, ஃபயர் OS எல்லாமே அதில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கும் இந்த மாதிரி காட்டுது. பட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். மீதி எல்லாமே 2GB ரேம் தான் இருக்குது. டோட்டல் மெமரி வந்து 1780 MB. அதில் வந்து அவைலபிள் வந்து இப்போ 800 MB கிட்ட இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 22.90 GB. ஆக்சுவலாக 32 GB ஸ்டோரேஜ்னாலே உனக்கு பஃபர் அது இதுன்னு போகும், OS போகும். ஓகே ஓகே. இன்டர்னல் ஸ்டோரேஜ் இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னா 18.15 GB ஃப்ரீ இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன்லேயே ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆமாம், இது ப்ளூடூத் வெர்ஷன் 5, அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அப்புறம் CPU இந்த இருக்கு பேர், குவாட் கோர் A55. மீதி இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டிஸ்பிளே ஸோ 4K. ஸோ 60 Hz பேனல் தான் இது. ஆனால் 120 Hz எப்படி அப்ளை ஆகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். பாக்ஸில் 120 படித்தோம்ல, அதான் அந்த 120 Hz எப்படி வருது அப்படின்னா இதில் MEMCயும் உண்டு. அதே சமயம் இந்த 120 Hz எப்படி வருதுன்னா DLG அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, டியூல் லைன் கேட் அப்படின்னு சொல்லி. இது TCL-ஓடது. 60 Hz இருக்கிறத வந்து 120 Hz ஆக்சுவலாக காட்ட முடியும். இது எப்பெல்லாம் உள்ள வரும் அப்படின்னா மெயினாக கேமிங்கு, இல்லாட்டி ஏதாவது ஒரு சில கண்டென்ட்ஸ் பார்க்குற அப்படின்னும் போது அந்த 60 FPS இன்னொரு டூப்ளிகேட் 60 FPS வந்து அதெல்லாம் கொடுக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் நல்லா அந்த டைம்லலாம் ஃபீல் ஆகும். ஸோ ஓவராலாக வந்து இது 2GB ரேம் அப்படிங்கிறனால நம்ம எங்கெல்லாம் வந்து இதோட வித்தியாசத்தை பார்க்கலாம்னா ஃபயர் OS இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த நேவிகேஷனுக்குலாம் இப்போ பேக் வரேன் அப்படின்னாலும் பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ மேலே போகிறேன், இப்போ மேலே ஏதாவது ஆக்சஸ் பண்ணுறேன், இதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது ஃபயர் OSல. பட் ஒரு இன்டென்ஸான ஒரு ஆப்குள்ளே போகிறேன் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக திணறதான் செய்யுது. இப்போ எப்படிப்பட்ட ஆப் சொல்கிறேன்னா ஆஸ்பால்ட் எல்லாம் இதில் விளையாட ட்ரை பண்ணா அப்படி சொல்கிறேன். இந்த கேம் பிளே பண்ணும்போது ஒரு ஸ்லக்கினஸ் அது தெரியும் இருக்கு. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ இந்த ஐடாலாம் நமக்கு ஆக்சுவலாக ஸ்டோரில் இருக்காது. என்னதான் இது ஆண்ட்ராய்டு மேலே இவங்க வந்து ஃபயர் OS பண்ணியிருந்தாலும் கூட ஸோ நாங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரியா, அபவுட் போனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பார்க்கலாம்னா ஃபயர் OS வெர்ஷன் 8 பார்க்கலாம். இது வந்து பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு 11. ஸோ ஓவராலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துடலாம். இப்போதைக்கு வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள விஷயங்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ப்ரிஃபரன்ஸ், ஆக்சசபிலிட்டி, அலெக்ஸாவும் நல்லா ஒர்க் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், ஐஃபோனில் 12 Pro இருக்குது. ஸோ 12 Pro வச்சு ஏர்ப்ளே என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்ட்டு பார்க்குறேன். ஆட் டு ஹோம், கிரியேட் நியூ ஹோம், கண்டினியூ, மை ஹோம், கண்டினியூ, எஸ், டன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம டிவி ஆஃப் ஆயிடுச்சு. சூப்பரே.
இப்போ ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டமில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன். இது அந்த ஸ்டாண்ட் பைட் எவ்வளோ குயிக்காக இருக்குல்ல. மியூசிக் அப்படிங்கிறதுல இருந்து ஃபிலிம் சரி, மொத்தம் ஆடியோ பொறுத்த வரைக்கும் 34 வாட் ஸ்பீக்கர் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. லவுட்னஸ் ஓகே. ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப இல்லை. 100% வால்யூம் வச்சாலும் அவங்க தெளிவா இருக்காங்க. ஆக்சுவலாக நான் நினைச்சா அது இன்னும் பூஸ்ட் பண்ணலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். பட் டிஸ்ட்ராக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம வச்ச சவுண்டே ரொம்ப அதிகமான சவுண்டு தான், அதுலேயே வந்து பெருசாக அந்த இறைச்சல்லாம் இல்லை. மீதி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக செக் பண்ணிட்டு சொல்கிறோம். எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான், எப்படின்னா ஆல்ரெடி நான் இப்போ கண்டென்ட் பார்க்குறேன், அதுக்கு மேலே வந்து இந்த பிக்சர் செட்டிங்ஸ் கொண்டு வர முடியல, தான் வருத்தமாக இருக்கு. கொண்டு வர முடியுது, ஆனால் அந்த கண்டென்ட் வந்து பாஸ் ஆயிடுது. ஆமாம், லைவாக நான் மாற்றி பார்க்கும்போது அது மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு டவுன் சைடாக ஃபீல் ஆச்சே தவிர மற்றபடி வந்து ஃபயர் வாய்ஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்கு. இத்தனைக்கும் இந்த ஹார்ட்வேர் நீங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணால் இந்த ஹார்ட்வேர்லாம் 10 வருஷம் பழைய ஹார்ட்வேர் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுலேயே வந்து இதெல்லாம் நல்லாவே ஸ்மூத்தாக ரன் ஆக முடியுது. நான் பவர் ஆஃப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இது வந்து ஸ்டாண்ட் பை. சரியா, நான் இப்போ ஸ்டாண்ட் பைலேருந்து வேக் பண்ண போகிறேன். அழுத்திட்டேன், வேக் ஆகிடுது. ஸோ ஸ்டாண்ட் பை ரொம்ப குயிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் லோடிங் டைம்லாம் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அமேசானோட டீம் சொன்னாங்க. எக்ஸிட் யூடியூப் கொடுக்குறேன். எஃப்எக்ஸ் சீரிஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேண்டாஸ்டிக் கியூலடாண்டா. சரியா, அப்புறம் இதில் வந்து பில்ட் இன் அலெக்ஸா இருக்குது, ஃபாஸ்ட் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் இருக்குது, எண்ட்லெஸ் என்டர்டைன்மெண்ட். ஏன்னா 12,000க்கும் மேலே பார்த்தா ஆப் வந்து ஃபயர் டிவி ஆப் ஸ்டோரில் இருக்குது, ஆனால் ஐடியா மாதிரியான ஆப் இல்லை. அப்புறம் ஃபிலிம் மேக்கர் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலரு கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஃப்ரேம் ரேட்லேருந்து எல்லாமே நீ என்ன பார்க்குறியோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஸ்விட்ச் பண்ணும். ஓகே, சரியா, நீ பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மாறிக்கும். அப்புறம் இதில் 34 வாட் பாக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டிடிஎஸ் வர்ச்சுவல், டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது, சினிமேட்டிக் ஆடியோ நீ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க, அதான் அந்த MEMC, பில்லியன் கலர் டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பிரில்லியன்ஸ் பியாண்ட் பில்லியன்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட டேக்லைனாக இருந்தது. ஸோ இது வந்து குவாண்டம் டாட் டிஸ்பிளேலேயே சாதாரணமாக இருக்காது, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த பட்ஜெட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேயாக இருக்குங்கிறது உங்களோட கிளைமு. ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரு சில பாயிண்ட்ஸ். கேம் பூஸ்டர் அப்படின்றது நீ கேம் ஆடும்போது ஆன் ஆகுமா, ஸோ அப்போ 120 ஹெர்ட்ஸ் வந்து உனக்கு ஃபீல் ஆகும். இது வந்து என்ன அர்த்தம், ஆஸ்ஃபால்ட்டு போட்டு கிடையாது. நீங்கள் வெளியிலேருந்து பிசி அது இது மாதிரி கனெக்ட் பண்ணி அதுக்கு டிஸ்பிளேயாக யூஸ் பண்ணும்போது நீ பாட்டுக்கு இதுலயே ஏதாவது கேமை போட்டு 120 ஹெர்ட்ஸ்ல ஃபாஸ்டா இருக்கும், எனக்கு கதறிக்கிட்டு இருக்கும். மானிட்டர் மாதிரி யூஸ் பண்ணா ஓகே. ஆமா, அப்போ வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா இருக்கும். சைட் பெசல்ஸ் நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, சைட் பெசல்ஸ் வந்து ஆக்சுவலா மினிமலா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாம சுத்தி மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேயா, அதே மாதிரி அந்த எட்ஜஸ்ல வந்து ஒரு லப்பர் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, கொஞ்சம் கிரிப்னஸ்க்கும் சேஃப்டிக்கும் இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஏதாவது தட்டிருச்சுன்னா அந்த மெட்டல் வந்து அதை ஷாக் அப்சர்வ் பண்றதுக்காக. ஸோ ஓவராலாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இவங்க எப்படி புஷ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா 4K OLED டிஸ்பிளே, அட்வான்ஸ்டு குவாண்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறது இவங்க சொல்றது. அதை தவிர வந்து அலெக்ஸா பில்டின் இருக்கு, மிராகாஸ்ட் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ ஒய்ஃபை வழியா நம்ம வந்து கேஷ் பண்ணணும்னு நினைச்சா அந்த சாம்சங் டிவைசஸ்லாம் மிராகாஸ்ட் நீ பார்க்கலாம், டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ்டிங்கும் பண்ண முடியும். வியூயிங் ஆங்கிள் ஆக்சுவலாக கொஞ்சம் அல்ட்டியாகவே இருக்குங்க. இதை வந்து நான் நிறைய பேர் டிவி ஃபீல்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்ட்டு பேசும்போது பேனல் சூஸ் பண்ணும்போது அதுவும் இந்த OLED QLED இதை பற்றி கேட்கும்போது கூட அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமாக OLED பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், OLEDும் சூப்பராக தான் இருக்கும், இல்லைன்னு கிடையாது. பட் அந்த பிரைட்னஸ் அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் இந்த வியூயிங் ஆங்கிள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா QLEDக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கிறது தெரியுது. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கு. வியூயிங் ஆங்கிள் பக்காவாக இருக்குது. வீட்டில் நீங்கள் எந்த முக்கிலேருந்து பார்த்தாலும் டிவிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். பின்னாடி போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக்கு, இன்புட்டு அவுட்புட்டு அதை நீங்கள் பார்க்கலாம். 3 HDMI போர்ட் இருக்குது, 2 USB போர்ட் இருக்குது, ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, அப்புறம் ஆண்டனா கேபிள் லோக்கல். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் உண்டு. பவர் கார்டு வந்து சென்டரில் பேக் சைடில் இருக்குங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹிட்டனாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் சைடில் எல்லா போர்ட்டும் இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு நினச்சி தேடாதீங்க. நட்டா நடுவில் ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி ஃபீல் ஆகும், அதில் டாப் சைடில் இருக்கும். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக நாங்கள் டிவி அன்பாக்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்போம், நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணாதீங்க, இன்ஸ்டாலேஷன் கால் வருவாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆமாம், அவங்களே மோரோவர் இது எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரைசிங் ஆஸ்பெக்டில் வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு FX Pro சீரிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 43 இன்ச்சு, அது வந்து உங்களுக்கு 30 வாட் ஸ்பீக்கரோட வரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அது வந்து ஆஃபர் ப்ரைஸ் 25,999. அப்படி இல்லாத பட்சத்தில் 27,999. அதே சமயம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 55 இன்ச் வந்து 39,999. ஆஃபர் ப்ரைஸ் 37,999. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா கேஷ்பேக் ஆப்ஷன் உங்களுக்கு HDFC பேங்க்ல உண்டு, இஎம்ஐயும் இருக்கு. சரியா? ஷாமிகிட்ட சர்வீஸ் பத்தி என்கொயரி பண்ணதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பின்கோட்லையுமே சர்வீஸ் சப்போர்ட் உண்டு, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆனால் லைவா வந்து இந்த அப்ஸ்கேல் மாதிரியான விஷயங்களை நம்ம வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சது, நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான டாஸ்க் வந்து நடக்கும்போது அப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனோட யூஐல இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூடியூப்ல யூஐல இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்லகிஷ்னஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் போயிருக்கலாம். ஆனால் இங்கே ஃபேக்ட் என்னன்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா QLED கம்பேர் பண்ணும்போது FX Pro வந்து வேற லெவல் பிரைசிங் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பிரைசிங் தான் இங்க மேஜரா அப்ளை பண்ண பெரிய ரோலா இருக்கும். ஏன்னா இப்போ கார்டு ஆஃபரோட உங்களுக்கு 37,000 ரூபாய், அதாவது 38,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது அதுவும் 55 இன்ச்சு 4K டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட மெயின் யூஎஸ்பியா இருக்கு. மோஸ்டா என்னன்னா இப்போ இதை பேசிக்காக வந்து நான் முழுக்க ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வாங்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் சுகங்கள் தான். அதே இப்போ டிடிஹெச்க்கு இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு இதில் எது இருக்கு? இல்லை டிடிஹெச் சொல்கிறேன். டிடிஹெச் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறோம், இல்லை மானிட்டரா நான் யூஸ் பண்ணுறேன், கேமிங் டிஸ்பிளேவா யூஸ் பண்ணுறேன், இல்லை மூவி பார்க்கறதுக்காக கேஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கெல்லாம் ஓகே. என்னை பொறுத்தவரையும் இந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது பெருசாக இருக்கு, ஒரு குட்டி மினி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு மூவி பார்க்கலாம் பர்ஃபெக்டா. பிளே ஸ்டேஷன் அப்புறம் பிசி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிஎஸ்க்கு மானிட்டரா யூஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். நம்ம விக்கி ப்ரோக்கெல்லாம் கொடுத்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார் மனுஷன். உண்மைதான். ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாதிருக்கோம். சிவபரணி சிவா சார் பார்க்கலாங்க. பை. டிங் டிங்.